Hello everyone, welcome you all. In this video lecture, we are going to see about the topic net present value method. ஸோ இப்போ இந்த நெட் ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தட் வந்து எந்த கேட்டகரி கீழே வருது அப்படின்னா கேபிட்டல் பட்ஜெட்டிங் டெக்னிக்ஸ் கீழே வருது. நம்ம லாஸ்ட்டாக வந்து பேபேக் பீரியட் மெத்தட் பார்த்தோம். இப்போ நெட் ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தட் என்னங்கிறத பார்க்கலாம். அதாவது சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா நெட் ப்ரெசன்ட் வேல்யூனா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டெஃபினேஷன்ஸ் இருக்கு பாருங்க. நெட் ப்ரெசன்ட் வேல்யூ இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் எ ப்ராஜெக்ட் அண்ட் இட்ஸ் காஸ்ட். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், அதை நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு சென்ட் பண்ணுறோம் சேல்ஸ்க்காக. மார்க்கெட்டுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு வரைக்கும் நமக்கு எவ்வளோ டோட்டல் காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் தென் மார்க்கெட் சென்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒரு ப்ராஃபிட்டில் சேல்ஸ் பண்ணுவாங்க அதே ப்ராடக்ட்டை வந்து. ஸோ அப்போ சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா, ஒரிஜினல் காஸ்ட் டோட்டல் காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து என்ன, அந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் விற்கும்போது எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்க, அதனுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது அந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கோ அதான் நெட் ப்ரெசன்ட் வேல்யூன்னு சொல்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் சிம்பிளாக புரியுற மாதிரி சொன்னோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வாங்கியிருக்கோம், ஒரு மொபைல் வாங்கியிருக்கோம். அப்போ அந்த மொபைலுடைய விலை வந்து ஒரு 5000 ரூபாய். இப்போ அதனுடைய நெட் ப்ரெசன்ட் வேல்யூ வந்து என்ன, தற்காலிகமாக அதனுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நெட் ப்ரெசன்ட் வேல்யூ அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். ஓகேங்களா. தென் ஹவு மச் வேல்யூ இஸ் கிரியேட்டட் ஃப்ரம் அண்டர்டேக்கிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம ஒரு முதலீடு பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து எவ்வளவு வந்து பணம் வந்து கிரியேட் ஆகும், அதனுடைய மதிப்பு என்ன, டைம் வேல்யூ என்ன, ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே அதனுடைய மதிப்பு இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய வேல்யூ என்னங்கிறத என்ன பண்ணலாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாருங்க, டு எஸ்டிமேட் த எக்ஸ்பெக்டட் ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ். நம்ம வந்து இப்போ இனிஷியலாக இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபியூச்சரில் வந்து எவ்வளவு கேஷ் ஃப்ளோ நமக்கு இன்வெர்டாக வரும் அப்படிங்கிறத எஸ்டிமேட் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. தென் செகண்ட் ஸ்டெப் இஸ் டு எஸ்டிமேட் த ரெக்யர்டு ரிட்டர்ன் ஃபார் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் த ரிஸ்க் லெவல். அதாவது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒர்க் போயிட்டு இருக்கோம், அந்த ஒர்க் வந்து சக்ஸஸாக முடிஞ்சதுக்கப்புறம் அது நமக்கு எப்போ வந்து ரிட்டர்ன் ஆகும், அதனுடைய அமௌண்ட் நமக்கு வந்து எப்போ அதனுடைய கேஷ் வேல்யூ வந்து நமக்கு எப்போ ரிட்டர்ன் ஆகும் அப்படிங்கிறத எஸ்டிமேட் பண்ணக்கூடியது செகண்ட் ஸ்டெப்பு. The third step is to find the present value of the cash flows and subtract the initial investment. நம்ம இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது ஒரு 50,000 இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராடக்ட்டை வாங்கும்போது செய்யும்போது நம்ம 50,000 போட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். இப்போ நம்மளுடைய ப்ரெசென்ட் வேல்யூ வந்து அதனுடைய 50,000 அதிகமாக இருந்திருக்கலாம் இல்லையா. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அந்த லேண்டோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும், இல்லை ஒரு பில்டிங்கோட மதிப்பு வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு அதிகமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம வாங்கும்போது எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி இந்த பில்டிங் வாங்கினோம், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி நம்ம இந்த லேண்ட் வாங்கினோம், 10 இயர்ஸ் கழிச்சு வந்து பேக்கில் வந்து நமக்கு அதனுடைய ப்ரெசென்ட் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு என்ன பண்ணுவோம், தற்காலிகமாக வந்து ப்ரெசென்ட் வேல்யூ வந்து இந்த மதிப்பு என்னவா இருக்கோ அதையும் நம்ம இனிஷியலாக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணமோ ரெண்டையும் மைனஸ் பண்ணி போக்க தான் தேர்ட் ஸ்டெப். ஓகேங்க. திஸ் மெத்தட் கன்சிடர்ஸ் த டைம் வேல்யூ ஆஃப் மணி. இந்த மெத்தட் வந்து முக்கியமாக வந்து டைம் வேல்யூ வந்து கன்சிடர் பண்ணுது. என்ன டைம் வேல்யூ, ஒவ்வொரு வருஷத்துலையும் இந்த மணியினுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத வந்து கன்சிடர் பண்ணக்கூடியது இந்த நெட் ப்ரெசன்ட் வேல்யூவோட மெத்தடு. அண்ட் இட்ஸ் கன்சிஸ்டன்ட் வித் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் மேக்ஸிமைசிங் ப்ராஃபிட் ஃபார் த ஓனர்ஸ். ஸோ இது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, ஃபியூச்சரில் வந்து நமக்கு இதனால் எவ்வளவு ப்ராஃபிட்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணலாம், அது ஒரே அப்ஜெக்டிவாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு நிலத்தை வந்து ஒரு புறம்போக்கான நிலத்தை வந்து வாங்கி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பிற்காலத்தில் அதனுடைய மதிப்பு வந்து அதிகமாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ வி ஹாவ் இன்க்ரீசஸ் த ப்ராஃபிட் ஆஃப் த லேண்ட் பை த சேல்ஸ் இன் த ஃபியூ இயர்ஸ் லேட்டர். ஓகே. ஸோ அப்போ அதனுடைய மதிப்புகள் வந்து ஒவ்வொரு காலத்திலையும் மாறுது. இதே அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் தான் 10 வருஷம் கழிச்சும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இட்ஸ் வில் பி சேஞ்சஸ். தட் இஸ் இட் கன்சிடர்ஸ் டைம் வேல்யூ ஆஃப் மணி. நெக்ஸ்ட் ஒன், நம்ம இப்போ இந்த நெட் ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தட் படி எப்படி ப்ராஜெக்டை வந்து அக்செப்ட் பண்ணுறதா ரிஜெக்ட் பண்ணுறதா அப்படிங்கிறத பார்க்கலாம். அக்செப்ட் த ப்ராஜெக்ட் வென் த நெட் ப்ரெசன்ட் வேல்யூ இஸ் பாசிட்டிவ். அதாவது நம்ம கேல்குலேட் பண்ணக்கூடிய நெட் ப்ரெசன்ட் வேல்யூ வந்து பாசிட்டிவாக வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ப்ராஜெக்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். If the net present value is negative, we should reject the project. And if the net present value is 0, maybe accept the project. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் தி அக்செப்டன்ஸ் ரூல்ஸ் ஃபார் த நெட் ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தட். நம்ம இப்போ இந்த நெட் ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தடை வந்து எப்படி ஒரு ப்ராஜெக்டை வந்து அக்செப்ட் பண்ணுறதா ரிஜெக்ட் பண்ணுறதா அப்படிங்கிறத ஒரு சின்ன ப்ராப்ளம் மூலமாக பார்க்கலாம். லெட்ஸ் வி கோ டு தி ப்ராப்ளம். அதுக்கு முன்னாடி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முன்னாடி ஃபார்முலாஸ் என்ன இந்த நெட் ப்ரெசன்ட் வேல்யூவை அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கேஷ் வந்து ஒவ்வொரு இயரும் வந்து ஈவனாக ஃப்ளோஸ் நமக்கு வருதா இல்லை அன்ஈவனாக வருதா, நம்ம பேபேக் பீரியட் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து ஒவ்வொரு வருஷம் நமக்கு வந்து ரிட்டர்ன் இன்வெர்டாக வந்துட்டு இருக்கும். வரக்கூடிய அமௌண்ட் வந்து ஈவன் அமௌண்ட்டாக, இப்போ ஃபர்ஸ்ட் இயரில் வந்து 10,000 நமக்கு ரிட்டர்ன் வருது அப்படின்னா செகண்ட் இயரும் 10,000 வருது, தேர்ட் இயரும் 10,000 வருது, ஃபோர்த் இயரும் 10,000 ஈவனாக வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். தட் இஸ் த கேஷ் ஃப்ளோ இஸ் ஈவன். பட் இஃப் த கேஷ் இன்ஃப்ளோ இஸ் அன்ஈவனாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு ஃபார்முலா இருக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் இந்திய நெட் ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தட்லையும் கூட கேஷ் ஃப்ளோஸ் நமக்கு வந்து ஈவனாக வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. கேஷ் ஃப்ளோஸ் வந்து அன்ஈவனாக வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம்.
கேஷ் ஃப்ளோ வந்து ஈவனாக இருக்குது அப்படின்னா என்ன ஃபார்முலா பாருங்கள், நெட் ப்ரெசென்ட் வேல்யூ ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 - 1 + I பவர் -n டிவைடட் பை I. அதாவது ஏங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து ஒவ்வொரு இயரும் வந்து நம்ம வந்து ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அமௌண்ட்டு. ஓகேங்களா. தென் ஐங்கிறது என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆர் டிஸ்கவுண்ட், எத்தனை பெர்சன்டேஜ் நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க அமௌண்ட்டை ஒவ்வொரு வருஷமும், தட் இஸ் த ரேட் ஆஃப் ரிட்டர்ன். It is indicated by small I. Okay, and then small n represents the number of the periods during the project is expected to operate and generate cash inflows. எத்தனை வருஷமா நமக்கு வந்து அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் ஆகி வந்துட்டு இருக்குது. ஸோ இது எல்லாம் ஒரு ஹோல் வேல்யூ, ஒரு பிராக்கெட்டாக போட்டுக்கோங்க. இதுல இருந்து நம்ம எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமோ அந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் கெட் த வேல்யூ ஆஃப் நெட் ப்ரெசென்ட் அமௌண்ட். ஓகே, இஃப் த கேஷ் ஃப்ளோஸ் ஆர் அன்ஈவன் வச்சுக்கோங்களேன். இப்போ ஒவ்வொரு வருஷம் நமக்கு வரக்கூடிய கேஷ் இன்ஃப்ளோ வந்து டிஃபரெண்டாக இருக்குது. ஒரு வருஷம் 10,000 ரிசீவ் பண்ணுறோம், இல்லை செகண்ட் இயர்ல ஒரு 20,000 ரிசீவ் பண்றோம். இப்படி அன்ஈவனா போச்சு அப்படின்னா அப்போ நம்ம எப்படி நெட் ப்ரெசென்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் பாருங்க. Net present value equal to A1 divided by 1 plus I power 1, A2 divided by 1 plus I power 2, A3 divided by 1 plus I power 3, up to an divided by 1 plus I power whole n. Okay, minus initial investment. அதாவது இந்த net present value வந்து பாருங்க, A1ங்கிறது ஃபர்ஸ்ட் இயர்ல எவ்வளோ அமௌண்ட் நமக்கு வந்து இன்ஃப்ளோ ஆயிருக்குது, ரிட்டர்ன் ஆயிருக்குது, டிவைடட் பை 1 plus ஐங்கிறது ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு பார்க்கும்போது பவர் வந்து 1 போட்டுக்கணும், செகண்ட் இயருக்கு பார்க்கும்போது பவர் 2 போடணும், தேர்ட் இயருக்கு பார்க்கும்போது பவர் 3 போடணும், அப் டு n இயர்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மைனஸ் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுக்கலாம். இதில் பாருங்க A1ங்கிறது நெட் கேஷ் இன்ஃப்ளோ ஃபார் தி பர்டிகுலர் பீரியட்ஸ்னு சொன்னோம். அப்போ இந்த A1 divided by 1 plus I power n எப்படி எழுதிக்கலாம், A1 into 1 by 1 plus I power n கூட எழுதிக்கலாம் இல்லைங்களா. ஸோ அந்த 1 by 1 plus ஐங்கிறது என்ன அப்படின்னா present value factorன்னு சொல்லுவாங்க. நம்ம இதை calculate பண்ணி பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் பார்க்கலாம். Let's see, go to the problem. Swanson Industries has a project with the following projected cash flows. Swanson ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுல வந்து எவ்வளோ காஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ கேஷ் ஃப்ளோ வந்து வந்துட்டு இருக்குது பெர் இயருக்கு அப்படிங்கிறத ஒரு டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கு நெட் ப்ரெசென்ட் வேல்யூ மாடலை யூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணலாமா ரிஜெக்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இனிஷியல் காஸ்ட் இஸ் rupees 2,40,000 and cash flow at year 1 25,000 and cash flow at year 2 75,000 and cash flow at year 3 1,50,000 rupees and cash flow for the year 4 1,50,000 rupees. பாருங்க, இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2,40,000 வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. பட் கேஷ் ஃப்ளோ ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து 25,000 ரிசீவ் பண்றாங்க, செகண்ட் இயர்ல 75,000, தேர்ட் அண்ட் ஃபோர்த் இயர்ல 1,50,000. பாத்தீங்கன்னா ஒரே அமௌண்ட் நமக்கு வந்து இன்வெர்ட் ஆகல, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆயிட்டு இருக்குது. ஸோ திட் இஸ் இண்டிகேட் த கேஷ் இன்ஃப்ளோஸ் ஆர் அன்ஈவன், ஈவனா இல்ல அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், யூசிங் எ 10% டிஸ்கவுண்ட் ரேட், அதாவது ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து நம்ம 10% வச்சுட்டோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்பிவி மாடல் படி கேன் யூ அக்செப்ட் த ப்ராஜெக்ட் ஆர் ரிஜெக்ட் த ப்ராஜெக்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். தென் அட் த கண்டிஷன் 15% டிஸ்கவுண்ட் ரேட் என்னவா இருக்கும், 20% டிஸ்கவுண்ட் ரேட் என்னவா இருக்கும். கிவன் டேட்டா, இந்த ப்ராப்ளம் அப்படியே கிவன் எழுத போகிறேன் பாருங்க. இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் 2,40,000 and cash inflows are uneven. இதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியே காமிக்கணும். அட் ஃபர்ஸ்ட் இயரில் வந்து A1 எடுத்துக்கிட்ட போகிறேன், ஏன்னா அமௌண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட் ஆகுது நமக்கு ரிசீவ் ஆகுது 25,000 and A2 is the cash flow at year 2 75,000 and A3 is the cash flow at year 3 1,50,000 and A4 is the cash flow at year 4 1,50,000. We have to find whether the project is accepted or rejected by using net present value method, that is NPV model. நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம் வந்து பேபேக் பீரியட் மாடல் அக்செப்ட் பண்ணுவா ரிஜெக்ட் பண்ணுவான்னு பார்த்தோம். இப்போ நெட் பிரசன்ட் வேல்யூ மெத்தட் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து 10% டிஸ்கவுண்ட் ரேட்டாக யூஸ் பண்ணி அக்செப்ட் ரிஜெக்டான்னு செக் பண்ணணும். 15% டிஸ்கவுண்ட் ரேட் என்னவா இருக்க போது, 20% டிஸ்கவுண்ட் ரேட்டில் அக்செப்டாக ரிஜெக்டாங்கிறத பார்க்கலாம். சொல்யூஷன் ஸ்டெப் 1, யூசிங் எ 10% டிஸ்கவுண்ட் ரேட். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த 10% டிஸ்கவுண்ட் ரேட் மட்டும் பார்க்க போகிறேன். கேஷ் இன்ஃப்ளோஸ் வந்து அன்ஈவன்ங்கிறதுனால நெட் ப்ரெசென்ட் வேல்யூட ஃபார்முலா பாருங்க, A1 divided by 1 plus I power 1 plus A2 divided by 1 plus I power 2 plus A3 divided by 1 plus I power 3 up to எத்தனை வருஷம் நம்ம இருக்குது, 4 இயர்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ரா A4 divided by 1 plus I power 4 வரும், ஹோல் மைனஸ் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா, இது வந்து நமக்கு வந்து ஜென்ரல் ஃபார்முலா. இதில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கேல்குலேட் பண்ணி சால்வ் பண்ண போகிறேன். இதில் என்ன பண்ணலாம், டேப்லெட் காலமாக போட்டுக்கலாம் சால்வ் பண்ணுறதுக்கு. இந்த டேப்லெட் காலம் பாருங்கள், ஃபர்ஸ்ட் காலம் வந்து இயர் இண்டிகேட் பண்ணுது அண்ட் செகண்ட் காலம் வந்து கேஷ் ஃப்ளோ, ஒவ்வொரு வருஷம் நமக்கு எவ்வளோ கேஷ் வந்து இன்வெர்ட் ஆகிட்டு இருக்குது. தென் ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் என்ன, அதாவது 1 divided by 1 plus I power என்ன தான் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, A1 into 1 by 1 plus I power 1 அர்த்தம் A1 by 1 plus I power 1. இந்த டைம் தான் நமக்கு ஜென்ரல் ஃபார்முலால இருக்குது. ஓகேங்களா, தென் லாஸ்ட்டாக வந்து ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ என்னங்கிறத பார்க்க போகிறோம்.
பாருங்க ஃபர்ஸ்ட் இயருக்கு நமக்கு எவ்வளோ கேஷ் இன்ஃப்ளோ ஆச்சு ஃப்ரம் த கிவன் டேட்டா இட் இஸ் டேக்கன் as rupees 25,000. தென் ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் அதாவது 1 divided by 1 plus i power n. இந்த i நம்ம வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது எப்படின்னா ஐங்க நமக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் ரேட் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அப்போ 10%னா 10 divided by 100 அப்போ 0.1 இது நீங்கள் வேல்யூ அப்ளை பண்ணணும். n வந்து எத்தனாவது வருஷம் ஃபர்ஸ்ட் இயர், ஸோ n பவர் 1 நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 0.9090 வந்திருக்கும். தென் இந்த ஏ வேல்யூவையும் ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டரையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ என்னங்கிறத லாஸ்ட் கால்குலேட்டர் காமில் போட்டுக்கலாம். ஓகேங்களா, இதே மாதிரி செகண்ட் இயருக்கு என்ன கேஷ் இன்ஃப்ளோ A2 வேல்யூ, தென் ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் வந்து என்ன அப்படிங்கிறது அப்போ என்ன ஆகும் 1 plus i பவர் 2ஆக மாறும். இன்னும் செகண்ட் இயருக்கு போகும்போது n வந்து 2ஆக இருக்கும், ஸ்கொயர் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ தேர்ட் இயருக்கு என்ன வேல்யூ இருக்குது 1 by 1 plus i பவர் 3 வந்திருக்கும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, ஏவை 3 into 1 by 1 plus i பவர் 3 1,12,697.22. Similarly for fourth year. So total present value வந்து என்ன, இப்போ எல்லா ப்ரெசென்ட் வேல்யூவையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2,99,859 வந்திருக்குது. ஸோ ஹவு கேன் யூ டிசைட் வெதர் த ப்ராஜெக்ட் இஸ் அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட்? நெட் ப்ரெசென்ட் வேல்யூ ஈக்குவல் டு டோட்டல் ப்ரெசென்ட் வேல்யூ மைனஸ் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். டோட்டல் ப்ரெசென்ட் வேல்யூ வந்து நம்ம ஃபோர்த் காலமில் 4 வருஷத்துக்கு உண்டான ப்ரெசென்ட் வேல்யூவை ஆட் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ இந்த ப்ராஜெக்டோடைய ப்ரெசென்ட் வேல்யூ வந்து டோட்டலாக வந்து 2,99,859.97 மைனஸ் இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணதுக்கு என்ன அப்படின்னா 2,40,000. அப்போ நெட் ப்ரெசென்ட் வேல்யூட மதிப்பு என்ன அப்படின்னா 59,859.97. ஓகேங்களா, இன்வெஸ்ட் பண்ணும்போது 2,40,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த ப்ராஜெக்ட் வந்து. பட் after 4 years the present value is 59,859.97 amount. Okay, so whether the project is accept or rejected, since the net present value is positive we can accept the project. Okay, similarly for step 2 using 15% discount rate. இப்போ 15% discount rate என்ன பண்ணோம், ஐக்கு பதிலாக 15% போட போகிறீங்க, 0.15 வரும் இல்லைங்களா. ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் இயருக்கு என்னுக்கு வேல்யூ 1 போடணும், செகண்ட் இயருக்கு n வேல்யூ 2, தேர்ட் இயர் n வேல்யூ 3, ஃபோர்த் இயருக்கு n வேல்யூ 4. ஸோ ஏ வேல்யூவையும் ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் கெட் த ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ. ஸோ டோட்டல் ப்ரெசென்ட் வேல்யூ என்னங்கிறத ஆட் பண்ணி போடுங்க. அந்த 15% டிஸ்கவுண்ட் ரேட்டுக்கு என்ன நெட் ப்ரெசென்ட் வேல்யூ வந்துருக்குது, total present value minus initial investment. Total present value is here 2,62,825 minus 2,40,000. You can get the net present value as 22,825. Then step 3 using 20% discount rate for the project வந்து என்ன, கேஷ் இன்ஃப்ளஸ் அன்னி வந்தன. ஸோ அந்த ஃபார்மில் எடுத்து எழுதிட போகிறீங்க, டேலர் காலம் போடுறீங்க. உங்களுக்கு ஐ வேல்யூ என்ன போடுவீங்க 20% போடணும். அப்போ 20%னா 0.2ன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் இயருக்கு 1 போடுங்க n வேல்யூ, செகண்ட் இயருக்கு n வேல்யூ 2, தேர்ட் இயருக்கு n வேல்யூ 3, ஃபோர்த் இயருக்கு n வேல்யூ 4. யூ கேன் மல்டிப்ளை த கேஷ் ஃப்ளோ வேல்யூ அண்ட் ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர், யூ கெட் த fourth column answer. Then for the 4 years you have collect the value of present value of cash inflow. Then finally you have to calculate total present value, that is by adding the 4 years present value of cash inflow numbers. Okay, so you get the answer 2,32,062 rupees 0.5 paise. So net present value equal to total present value minus initial investment. நம்ம கண்டுபிடிக்க போறது net present value. Total present value னா 4 வருஷத்துக்கு உண்டான present value-வை ஆட் பண்ணி போடுறது 2,32,062 rupees and minus initial investment is 2,40,000. So you get the net present value minus of 7,937.5. Since the value is negative, that is less than 0, you can reject the project. So நம்ம last result எடுத்துக்கலாம். Decision first discount rate என்னச்சு 10% இருக்கும்போது எனக்கு net present value வந்து 59,859 வந்துச்சு பாசிட்டிவ். ஸோ டெசிஷன் வந்து அக்செப்ட் த ப்ராஜெக்ட். ஓகேங்களா, செகண்ட் கேஸில் வந்து 15%க்கும் பாசிட்டிவ் தான் வந்திருக்கு ஆன்சர் வந்து அக்செப்ட் த ப்ராஜெக்ட். ஃபைனலாக 20% வந்து ஆன்சர் நெகட்டிவ்ல வந்திருக்குது, ஸோ வி கேன் ரிஜெக்ட் த ப்ராஜெக்ட். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் அசைன்மெண்ட்டாக கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் சால்வ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.